பெரிய பூகம்பம் வர மாதிரி இருக்கும் பாருங்க, அது மாதிரி இருந்தது. இங்க இருக்கிற மக்கள் என்ன நினைச்சாங்க, வந்து பேக் சைடுல வந்து கிரவுண்ட் இருக்குது ஓகேவா, அங்க எப்படின்னா வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, அப்படியே வந்து ஏதோ கண்ணாடி உடைஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அப்புறம் இவ்வளவு சத்தம் வந்து வெளியே வந்து பார்த்தாங்க. அப்பதான் தெரிஞ்சு வந்து பிளைட் கிராஷ் ஆயிடுது. எல்லாரும் வந்து மக்களை தூக்கின்னு அந்த கம்பி எடுத்து வந்து எல்லாரும் ஏபி இன்னும் வந்து போயிருந்தாங்க. இந்த பிளைட் கிராஷ் ஆகும்போது இந்த பகுதியை எப்படி காணப்பட்டது? சுடுகாட்டுல எப்படி போன எப்படி கண்ணங்கர் இப்ப பாருங்க கண்ணங்கர் கட் ஆயிடுச்சு. இன்னமும் அங்க பின்னால பிளைட்டோட டயர் இன்னமும் அங்கதான் எப்படியா இருக்கு. அதுதான் எடுத்துட்டு கிட்ட கிரேன் புல்டோசர் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப கஷ்டமா உள்ளது எல்லாம் அவங்களோட ஃபேமிலியோட அவங்க குழந்தை அதுல வந்து எவ்வளவு பேர் வந்து ஃபேமிலியோட அவங்க பசங்களை பார்க்க போயிறாங்க. இங்க நம்ம ரூபானி விஜய் ரூபானி ஒன்று இருக்கிறாரு, அவரு வந்து அவங்க பொண்ணு பார்க்க தான் போனாரு. நான் கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. சைட்ல அப்படியே ஒரு விமானம் பறக்குது பாருங்க. சோ எவ்வளவு தூரம் கிட்ட ஏர்போர்ட் இருக்குன்றத உங்களுக்கு உணர்த்த முடியும்னு நினைக்கிறேன். பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. 500 மீட்டர் தான். 500 மீட்டர் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கும். இதே இங்க கொஞ்சம் தப்பிச்சினாங்க, அங்க போய் கண்டிப்பா ரொம்ப பெரிய மேட்டர் ஆயிருக்கும். ஏசியெல்லாம் நம்பரும் ஹாஸ்பிட்டல் அதுதான். அதுல வந்து 1500 பெட் கிட்ட இருக்குது. அதுல எல்லாம் எங்க வெளிநாட்டுல இருந்து அங்க இங்க எல்லா பேஷண்ட் எல்லாமே அங்கதான் வந்து எல்லா பண்ணி சர்வே பண்ணி வைக்கிறாங்க. சார் இங்க தமிழ் பேசக்கூடிய நபர். சோ இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது சார் கிட்ட எப்படி இருந்தது, இந்த நிலை எப்படி இருக்குன்றத சார் கிட்ட கேட்போம். ஸோ அவர் ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் நம்மளுக்கு புரியுற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கிறதுக்காக அவர்கிட்ட பேச வந்திருக்கோம். இப்படி ஒரு கோர சம்பவம் அகமதாபாத்ல நடந்தது நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது மிகுந்த மனவேதனையை உள்ளாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆசிரியர் விடுதியில் இருக்கக்கூடிய பிளைட்ல போனவங்கன்னு அதிகமான நபர்கள் இறந்திருக்காங்க. சம்பவம் நடக்கும் போதே அந்த சம்பவத்திலேயே இறந்த இந்த விஷயம் பெரிய சோகத்தை உருவாக்கி இருக்கு. இந்த இடத்துல இந்த பிளைட் கிராஷ் நடக்கும் போது எப்படி இருந்தது? இந்த இடம் ரொம்ப வெடிஞ்சியுமோ பெரிய பூகம்பம் வர மாதிரி இருக்கும் பாருங்க, அது மாதிரி இருந்தது. இங்க இருக்கிற மக்கள் என்ன நினைச்சாங்க, வந்து பேக் சைடுல வந்து கிரவுண்ட் இருக்குது ஓகேவா, அங்க எப்படின்னா வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, அப்படியே வந்து ஏதோ கண்ணாடி உடைஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அப்புறம் இவ்வளவு சத்தம் வந்து வெளியே வந்து பார்த்தாங்க. அப்பதான் தெரிஞ்சு வந்து பிளைட் கிராஷ் ஆயிடுது. எல்லாரும் வந்து மக்களை தூக்கின்னு அந்த கம்பி எடுத்து வந்து எல்லாரும் ஏபி எல்லாம் இது பண்ணி இப்ப பாருங்க எல்லாரும் இன்னும் வந்து போயிருந்தாங்க. இன்னும் போலீஸ் எல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் வந்து போயிருந்தாங்க. வந்து கம்பு